பார்த்து குறிச்சு வச்சுக்கலாம். அதாவது உளவியல் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய பிள்ளைகள் 5 வயது வரை அவர்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்களோ உருவாக்கப்படுகிறார்களோ அதை பொறுத்துதான் எதிர்காலமானது என்ன செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது என்று நாம் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும், அது மனதிலே ஆழ பதிந்து விடும். எனவே 5 காரியம், சரியா? 1, அதிக திரை நேரம், ஸ்கிரீன் டைமிங். இன்று எல்லாரும் ஸ்கிரீன் டைம்னா என்ன பார்க்குறாங்க? மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க. இதில் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு, அப்படி தானே? நம்முடைய பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னா என்ன செய்கிறீங்க, அதை காட்டுறீங்க. பெரியவங்களை எழும்ப தொடங்கியாச்சு, ஃபாதர் அடுத்த முறை வைக்கிறாங்க, டக்குன்னு முடிச்சிருவேன், சரியா? நீங்கள் பேசணுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் என்ன கொடுக்குறீங்க, மொபைல் கொடுக்குறீங்க, டிவி ஆன் பண்ணுறீங்க. ஆனால் அது பிள்ளைங்களுடைய மூளையை மழுங்கடிக்கிறது, சரியா? நான் சுருக்கி சொல்கிறேன் அதனால. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், கதை சொல்லலாம், புத்தகத்தில் உள்ள படத்தை காட்டலாம். புத்தகத்தில் படம் பார்க்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸ்லோவாகும், அப்படிதானே? அது பிள்ளைகளுடைய மனதிலே பதிய வைக்கிறது. இன்னைக்கெல்லாம் அந்த டிவியில எல்லாம் டேக்குன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஒரு டிவியில் ஒரு டேக்குக்கு நிறைய நேரம் ஆகும், இன்னைக்கெல்லாம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகும். இதுதான். அப்போ அதிக திரை நேரம், அப்போ நம்ம அதை குறைக்க வேண்டும். இது முதல் காரியம். 2வது, குறைவான தூக்கம். பிள்ளைகள் அதிகமாக தூக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க எப்போ தூங்குறாங்க, தாத்தா பாட்டி எப்போ தூங்குறாங்களோ அல்லது பெற்றோர் எப்போ தூங்குறாங்களோ அப்போதான் பிள்ளைங்க தூங்குறாங்க. ஆமா இல்லையா? வீட்டில் எஸ் ஆர் நோ? பேரண்ட்ஸ் தூங்குகின்ற பொழுதுதான் பிள்ளைங்க தூங்குறாங்க. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, 5 வயது வரை 13 மணி நேரம் பிள்ளைங்க தூங்கணும். 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைங்கள் 9 மணி நேரம் குறைந்தபட்சம் தூங்கணும். அப்போதான் அந்த மூளை நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்முடைய பிள்ளைங்கள் தூங்குவது இல்லை, அப்போதான் மனமும் உடலும் நன்றாக இருக்கும். இந்தியெல்லாம் நம்ம பிள்ளைங்கள் நேரம் தூங்க வைப்போம். இன்னைக்கு நீங்க தூங்கினாலும் பிள்ளைங்க தூங்க மாட்டாங்க. எனவே அதிகமாக பிள்ளைங்களை தூங்க வைக்க வேண்டும். இது 2வது காரியம். 3வது, குறைவான உடல் இயக்கம் இருக்கிறது. அப்ப அதிகமான உடல் இயக்கம் இருக்க வேண்டும். பாரதியார் என்ன சொன்னார், மாலை முழுவதும் விளையாட்டு சொன்னாரா, சொல்ல இல்லையா? இன்னைக்கு பிள்ளைங்க விளையாடுறாங்களா இல்லையா? வீட்டுக்குள்ள இருந்து விளையாடுறது இல்லை, மொபைலில் விளையாடுறது இல்லை, கிரவுண்டில் போய் விளையாடணும். விளையாடுனா மனசு எல்லாமே ஃப்ரீயாகும். விளையாடுகின்ற பொழுது அனுபவமும் கிடைக்கும். எப்படி? தோல்விகளை ஏற்றுக்கொள்வதற்கான இது நிறைய டெக்னிக்ஸ் கிடைக்கும். நிறைய காரியங்களை விளையாடுவதன் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு அந்த விளையாட்டு இல்லை. வீட்டில் மொபைல் ஃபோனில் விளையாடினா என்னது கிடைக்கும், அவனை அடிச்சு கொள்ளு, அவனை முறி, அப்படி தானே விளையாட்டு இருக்கும். சுடுறதுல நம்ம என்ன செய்கிறோம், துப்பாக்கி சூட்டில் என்ன செய்கிறோம், அவனை அடித்து கொண்டுட்டே தான் போவோம், அப்படி தானே? பிள்ளைங்களை மனசில் இங்கே என்ன பதிய வைக்கிறீங்க, நான் வெற்றி பெறேன்னா மற்றவனை எல்லாம் தீர்த்து கட்டிட்டு நீ போகணும். அப்போ பிள்ளைங்களை எதை விதைக்கிறீங்க, உன் உடன்பிறப்பை கூட நீ தீர்த்து தள்ளனா நீ வளர முடியும்னு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நன்றான உடல் இயக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது 3வது காரியம். 4வது, நல்ல நேர்மறையான உணர்வுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றாக பேச வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும் பிள்ளைகளோடு. அப்ப நல்ல உணர்வுகள் வளரும். அது இன்று இல்லை. 5வது, கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்னது, எது செய்யணும் செய்யக்கூடாது அதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒழுக்கமானவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்க பிள்ளை அடம் பிடிச்சா நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. அதனால உங்க பிள்ளை 12th முடிஞ்சு தூக்கு போடுறது, தற்கொலை பண்றது, தோல்வி ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அந்த நல்ல பிள்ளைங்களுக்கு உருவாகுது. நீங்க சின்ன வயசுலேயே என்ன செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது, அடம் பிடிக்குதான் அடம் பிடிச்சிட்டு இரு. அப்ப அந்த பிள்ளை தெரியும் இது செய்யக்கூடாது, அதனால அவங்க வாங்கி தரையில சின்ன இதிலே பழக்கிறோம். அப்ப வளர்ந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு தோல்வியை சவாலை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை உருவாகும். இந்த 5 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். 1, என்னது, திரை நேரத்தை குறைக்கணும். 2வது, அதிக நேரம் தூங்க வேண்டும். 3வது, உடல் இயக்கத்துக்கு அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும். அதிகமான எதிர்மறை
உணர்வுகளை கொடுக்க வேண்டும். 5வது கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறை. இதை எழுதி வச்சிடுங்க. எல்லாரும் கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். சரியா? இயேசுவின் செய்தியை எடுத்துச் சொல்லும் காவிய பறவைகள் நாம். இதயத்தில் அன்பினை சுமந்து செல்லும் பாச பறவைகள் நாம். இயேசுவின் செய்தியை எடுத்துச் சொல்லும் காவிய பறவைகள் நாம். இதயத்தில் அன்பினை சுமந்து செல்லும் பாச பறவைகள் நாம். இனி இனி புது வாழ்வு, இனி இனி நிறைவாழ்வு, இனி இனி புது வாழ்வு, இனி இனி நிறைவாழ்வு. இயேசு என்னும் இனிய பெயரை வானம் பூமி வணங்கும், அதனை சொல்ல சொல்ல இன்பம் பொங்குமே. இயேசுவின் செய்தியை எடுத்துச் சொல்லும் காவிய பறவைகள் நாம்.